நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம மாணிக்கவாசகர் குரு பூசை, அது தொடர்பா திருவாசகத்தை பற்றி சில சிந்தனைகளை சொல்லிட்டு அதுக்கு நம்ம வரலாம். ஏன்னா இதுல தெரிந்தவங்க நிறைய இருப்பீங்க, அவங்க நான் சொல்றது சரியான்னு பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றது புதுசா சரியா, இந்த வரலாறு நமக்கு தெரியுமே அப்படின்றவங்க சரியா சொல்றாரான்னு செக் பண்ணிட்டே வாங்க. சரியா, திருவாத ஊர் அப்படின்னு ஒரு ஊர், குழந்தைங்களுக்காக கதை கேள்வி, கதை தான் சொல்றேன். ஒரு பேர் என்ன, சிவதர்ஷினி. சரியா, இங்க பாருங்க, கண்ணை சுண்டாம கேட்டு. திருவாத ஊர் அப்படின்னு மதுரை மாவட்டத்தில், அங்கதான் மாணிக்கவாசகர் அவதாரம் செய்கிறார். பொதுவா இறை அடியார்கள் பிறந்தார்கள் சொல்ற வழக்கம். அவதாரம் அப்படின்னு இறங்கி வருதல், பெருமானுடைய திருவருளால் அவங்க பெருமான்கிட்ட நமக்காக அவங்க என்ன பண்றாங்க, இறங்கி வருவதனால அவதாரம் என்ற சொல்லுக்கு இறங்கி வருது. பரவாசுதேவராக இருக்கக்கூடிய பெருமாள் இறங்கி வந்தா அவதாரம்னு சொல்லுவாங்க. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்றது இறங்கி வருது. அந்த மாதிரி மாணிக்கவாசகர் பிறந்து மிகப்பெரிய கல்வி கேள்விகளில் சிறந்த ஒரு பிரமாதமான அறிவுள்ளவராக இருக்கார். அந்த நாட்டு பாண்டிய மண், அவன் பேரு அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்னு. அவன் அவருடைய அறிவு திறமைக்காக தன்னுடைய முதலமைச்சராக அவரை ஆக்கி கொடுத்தார். யார, மாணிக்கவாசகர். அந்த 3 முதலமைச்சர்கள் நீங்க மறக்கவே கூடாது. நம்ம 3 முதலமைச்சர் இப்பெல்லாம் தெரியும் சார், இப்ப சொல்லட்டுமா அப்படின்னு என்னை மாற்றி விட்டுக்கூடாது. நான் இந்த விளையாட்டுக்கே வரல. முதல் முதலமைச்சர் நமக்கு குலச்சிறை நாயனார், அங்கேயர்கரசியார் சைவத்தை பாண்டி நாட்டில் நிலைநாட்டணும்னு விரும்பின பொழுது குலச்சிறையார் தான் திருஞான சம்பந்தர் அழைச்சிட்டு வந்தார். சரியா, காலத்தால் முற்பட்டவர் மாணிக்கவாசகர்னு சொல்றவங்க இருக்காங்க, காலத்தால் பிற்பட்டவர்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம 2-3 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது மாணிக்கவாசகர் முதலமைச்சர், 3வது சேக்கிழார். இந்த 3 பேரும் செய்த சாதனைங்கிறது சாதாரண. சைவத்தை பாண்டி நாட்டில் நிலைநாட்ட செய்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனார் 63 நாயன்மார்களே ஒருத்தர். அடுத்தது திருவாசகம் என்ற மிகப்பெரிய ஒரு நூலை அருளி செய்த 8ஆம் திருமுறையில திருவாசகம் ஒரு நூல், திருக்கோவையார்னு ஒரு நூல், 2 நூல் சேர்ந்தது திருவாசகம். இது 8ஆம் திருமுறை. அந்த நூலை தந்தவர் மாணிக்கவாசகர். அடுத்தது பெரிய புராணம் என்ற அடியார் வரலாறு எல்லாத்தையும் திரட்டி நமக்கு 63 வரலாறுகள். அது எல்லாமே இண்டிவிஜுவல், குரூப்பா சில பேர் சொல்ற. பொய்யடிமை இல்லாத புலவர், பொய்க்கு அடிமை இல்லாமல் இருக்கக்கூடிய புலவர் எத்தனை பேர் நமக்கு தெரியாது. திருநீர் பூசுவார் எத்தனை பேர் தெரியாது. இந்த மாதிரி பத்தராய் பணிவார்கள். யாரெல்லாம் பக்தர்கள்? பரமனையே பாடுவார். இந்த கேட்டகரிக்கு வந்துடணும். இதுவரையும் பத்தராய் பணிவார்கள் இருந்தோம். இப்ப நம்ம எந்த கேட்டகரி வந்துட்டோம்? பரமனையே பாடுவார். அப்ப நம்பிய ஆரூரர் பாடினார் இல்லையா குரூப், அதை ஒரு 9 குரூப் எடுத்துக்கிட்டார். நம்பிய ஆரூரர் பாடினத 9 குரூப். ஆக மொத்தம் 63 + 9 72 வரலாறுகள் தெய்வ சேக்கிழார் என்ற முதலமைச்சர் எழுதிய நூல். 3 முதலமைச்சர்கள் வாழ்ந்தார்கள். இவங்க 3 பேரும் மாண்புமிகு முதலமைச்சர். சரியா, அப்ப பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் முதலமைச்சராக இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் இருக்கு. அப்ப 4 விதமான படைகள், ரத, கஜ, துரக, பதாதி அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ரதம்னா தேர்ப்படை, கஜன யானைப்படை, துரகம் என்றால் குதிரைப்படை. சரியா, அடுத்தது இந்த பதாதி, பாதத்தால் நடக்கக்கூடிய காலாட்படைன்னு பேரு, சிப்பாய்கள், சோல்ஜர்ஸ், அவங்க மனிதர்கள். ரத, கஜ, துரக, பதாதி சேனைன்னு சொல்லுவாங்க. ஒரு மன்னருக்கு இந்த 4 படைகள் ரொம்ப அவசியம். 5ஆவதா வச்சிருந்தவங்க ஒரே ஒருத்தன் தான். யாருன்னா மாமன்னன் ராஜராஜன் கப்பல் படை இருந்துச்சு. அதுலதான் நீங்க ஊர்னு முடியுது. கோலாலம்பூர், சிங்கப்பூர், இன்னைக்கு வரையும் பேர் மாறல. ஊர் என்ற சொல் தமிழை தவிர வேற எந்த மொழியும் பெரிய விஷயம். நான் சொல்றது ஊர் அப்படின்னாவே அது தமிழர்கள் ஆண்ட பகுதி. அப்படி போய்
ராஜராஜன் ஜெயிச்சது அந்த இடம், ராஜேந்திர சோழன் ஜெயிச்சது கங்கை கொண்டான் கடாரம். இந்த கடாரம்னா எங்க இருக்கு தெரியாது, இது மலையகமாக இருக்கக்கூடிய மலேசியால கடா அப்படின்னு ஒரு பகுதி இன்னைக்கு இருக்கு, கடா. அந்த அதுதான் கடாரம்னு பேர், அந்த இடத்துக்கு போயிருக்கும். அங்க புலி சின்னம் அந்த பாறையில் இருக்கு. அது வந்து பூஜாங் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய மலேசியால இருக்கு. அதுதான் கடாரம் கொண்டான், கங்கை வென்றான் கடாரம் கொண்டான்னு சொல்றோம் இல்லையா. அங்கிருந்து அவன் வித்தியாசமா ஒரு காயை பறிச்சுட்டு வந்து இங்க நட்டதுதான் கடாரன் காய். ஊறுகாய் போட்டு சாப்பிடுறோமே, அந்த கடாரன் காய் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆதி கிடையாது, கடாரத்திலேருந்து எடுத்து வந்ததுனால அதுக்கு பேர் கடாரன் காயினே பேர். அந்த கடாரத்தினுடைய வரலாறு ஊறுகாய் வரலாறு சொல்லியிருக்கு. அப்படியா? ஏமா உண்மை வரலாறு, ஊறுகாய் வரலாறு இல்லை. இது என்ன வரலாறு? உண்மையான நம்மளுடைய வரலாறு. அதனால ஊர் 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 என்று முடிய இடம்லாம் நம்முடைய சேனை. சரி, அப்படியே 4 படைகளை குதிரை படை கொஞ்சம் வீக்கா இருந்தது. யாருக்கு? அரிமர்தன பாண்டியன். கதைக்கு வந்துடணும். மாணிக்கவாசகருடைய ராஜாவா இருந்த அரிமர்தன பாண்டியன் முதலமைச்சரை கூப்பிட்டு பெரும் செல்வத்தை கொடுத்து குதிரைகளை வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறாங்க. அது வந்து அந்த காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் அந்த கடற்கரை பகுதியில் தான் நல்ல அருமையான குதிரைகள் வரும், கப்பல்ல வரும். அந்த காலத்துல போய் வாங்கிட்டு வரதுக்கு அனுப்புறோம். இவர் பெரும் செல்வத்தோடு வருகிறார். வர்ற வழியில ஒருத்தர் மரத்தடியில உட்கார்ந்து, அது ஒரு ஆலம், ஒரு காலம் தொங்க போட்டு ஒரு காலம் மடிச்சு போட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆளு வித்தியாசமா ஒரு மாற்றமா இருக்காரு அப்படின்ட்டு அவர் இப்படி குறு குறுன்னு பார்த்தா மாத்திரம் அவர் கீழே போய் உட்காந்துருக்காரு. யாரு? மாணிக்கவாசன். கீழே போய் உட்காந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே அவர் ஒன்றும் பேசவே, ஒண்ணுமே பேசுறது. அவரு மௌனம். யாரு? உட்கார்ந்து இருந்தவர். ஒரு கை இப்படி வச்சிருக்காரு, இன்னொரு கை இப்படி வச்சிருக்காரு. மாணிக்கவாசனுக்கு இப்படி காமிச்சார். காமிச்ச உடனே மாணிக்கவாசன் என்ன பண்ணாரு? தலையில இருக்கிற கிரீடத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. தலையில இருக்கிற கிரீடத்தை எடுத்து வச்சுட்டாரு. ஆடை ஆபரணம் எல்லாத்தையும் கழிட்டு ஒரு வெறும் வெள்ளை துணி கட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஒண்ணுமே இல்லை, இப்படி காமிச்சார், அவ்வளவுதான். இதற்கு பேர் சின்முத்திரை. இதுக்கு பேர் என்னது? சின்முத்திரை. அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள், இந்த கை பார்த்தீங்களா, இதுக்குள்ளே சைவ சித்தாந்தம் அடங்குது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இது பதி, இறைவன் பேர். இந்த கட்டவர்களுக்கு என்ன பேரு? இறைவன். இந்த ஆள்காட்டி விரல் சொல்லக்கூடிய இந்த விரலுக்கு பேரு என்னது? ஆன்மா, உயிர்கள்னு. ஆன்மாவோடு எப்பயுமே ஒட்டி இருக்கிறது நடுவர், அதுதான் உயரமா நின்றுட்டு இருப்பாங்க நட்டமா. அந்த பேரு ஆணவம்னு பேர். அதான் நம்முடைய ஈகோ. இப்ப நம்ம கேட்கிறோம், இது யாருடைய பாட்டு? இது யார் பாட்டு? என்னோட. இதுதான். இதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்படி சொல்லு. அப்ப இதனுடைய வயசு 6 வயசு 8 வயசு இருக்கலாம். ஆனா அதனுடைய ஆன்மாவுடைய வயசு எத்தனைன்னு நமக்கு தெரியாது. எத்தனை ஆயிரமோ தெரியாது. எனக்கு அக்காவா கூட புரியுதா? எனக்கு அக்காவா இருக்கும், அது எனக்கு பெரியமாவா கூட அது தோண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதனுடைய ஆன்மாவுக்கு என்ன வயசு? புரியுதா நான் சொல்றது? அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா இது, அதனோட ஒட்டி இருப்பது எது? ஆணவம். 2 ஆணவம் நமக்கு உண்டு. ஒண்ணு உடைமை ஆணவம், இன்னொன்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த சமையல் யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அடி மார்கட்டி சொல்றோம்ல. நான் என்று சொல்வதும் எனது என்று சொல்வதும் தான் ஆணவம். ஒண்ணு பொருள் வச்சு நம்ம என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது செயலை வைத்து சொல்லக்கூடியது நான் தான் செய்தேன். இப்ப என்ன கேட்டாலும் சொல்லுவேன், யார் பாட்டு சொல்லித்தராரு பெங்களூர்ல? நான் தான் அப்படின்னு. இல்ல பெருமாள் சொல்லித்தராரு, நான் சொல்லுவேன், எதுக்கு அந்த கிரெடிட்ஸ் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் தான் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம், யாரா இருந்தாலும். அப்ப நான் எனது அப்படின்னு இந்த 2, அதனால பக்கத்திலே இருக்கும். இந்த 4 பக்கத்திலே 2 இருக்கிறது ஆணவம். இப்ப இதனால என்ன வருதுன்னா ஒரு செயல்பாடு நடக்குது ஆணவத்தால். அதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த போதை கண்மம்னு பேர். கண்மம்னா செயல், வினைன்னு. இந்த ஆணவத்தால் விளையிறது கண்மம். கடைசியில் ஒன்று சுண்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் பெருமான்கிட்ட நமக்காக வேண்டி என்ன பண்ணுது? வினையை கழிப்பதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பேர் மாயைன்னு பேர். இதுக்கு பேர் வந்து மாயை. வணங்கும் போது எது ஃபர்ஸ்ட் நிற்கும் பாருங்க, மாயையால் வினையை கழித்து ஆணவத்தை விட்டால் இந்த ஆன்மா இறைவனை அடையும். இதுதான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரைக்கு விளக்கம் இப்படி சொல்லுவாங்க எல்லாரும். நான் இப்ப சொல்றது வணங்கும் பொழுது, இது நான் வந்து கூடுதலாக உங்கள்கிட்ட சொல்றேன். வணங்கும் பொழுது இந்த மாயை பெருமாண்டத்தில் வேண்டுகிறது. என்ன வேண்டுகிறது? இந்த ஆன்மா பாவம், அது வினையை செஞ்சிருச்சு, அதுக்கேற்ற ஒரு உடல் வேணும், அதற்கேற்ற ஒரு உலகம் வேணும்,
அதற்கேற்ற ஒரு பணி வேணும், அதற்கேற்ற ஒரு மகிழ்ச்சி வேணும். எல்லாத்தையும் கொடுன்னு எது கொடுக்குது? இந்த மாயை தான் பெருமான்கிட்ட கேட்டு பெறுகிறது. உயிர் கேட்கல, உயிர் கடைசியா நிக்குது, ஆன்மா கடைசியா நிக்குது. ஆனா அந்த மாயை பெருமான்கிட்ட போய் முதல்ல நின்று கேட்குது. கேட்டு என்ன பண்ண அடுத்து என்ன இருக்கு? வினை. வினையை கணிக்க ஆரம்பிச்சது. கடைசியா ஆணவம் என்ன ஆயிடுது? ஆன்மாவை விட்டு நீங்க அடங்கி போகுது. அப்ப இந்த இதோட சேராது. எதோட சேரும்? இந்த மூன்றையும் விட்டால் இறைவனை சேரும். இப்ப இறைவனை சேரும் பொழுது இந்த ஆன்மா முயற்சி செய்யும் இறைவனை சேர்றதுக்கு. இப்ப கட்டவரல் இங்கேயே இருக்கணும். நான் முக்கியமான தத்துவம் சொல்றேன். கட்டவரல் இங்கேயே தான் இருக்கணும். இப்ப தொடுங்க. ஆன்மா இறைவனை போய் அடையணும் இல்லையா? இது மூணு விட்டுருச்சு. ஆன்மா அடைஞ்சா போய் சேர முடியுதா? கட்டவரல் இங்கேயே தான் இருக்கணும். கட்டவரல் இங்கேயே இருக்கணும். அப்ப இதுல ஒரு தத்துவம் பாருங்க. ஆன்மா இறைவனை நாடணும் நினைச்சா இறைவன் போய் ஆன்மாவை பிடிச்சிருக்கான். இது மேல வராம ஆன்மா இறைவனை பிடிக்க முடியாது. ஆனா நீங்க ஆசைப்பட்ட கோவில் வந்து பெருமானே நான் ஓடி வந்து உங்களை பிடிச்சுப்பான். அவன் அங்கேயே நிற்க மாட்டான். நின்னா ஆன்மாவோட இறைவனை அடையவே முடியாது. அப்ப நீ முயற்சி செய்யணும். இது வராது. இது வந்தாலும் உயிர் படிக்க முடியாது. என்ன இருக்கணும்? உயிருக்கு ஒரு முயற்சி இருக்கணும். அழுத புள்ளிதான் பால் உள்ள அழுவலைன்னா எப்படி நம்ம பால் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது? அப்ப ஆன்மாவுக்கு இறைவனை அடையணுன்ற ஆசை இருக்கணும். அந்த பற்று உங்களுக்கு வேணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. அப்ப இறைவன்கிட்ட நாம பற்று வச்சோம்னா, ஒரு முயற்சி செஞ்சோம்னா, அந்த முயற்சிக்கு பெருமான் என்ன பண்றான்? மேலே ஓடி வந்து இந்த ஆன்மாவை பற்றுவான். இந்த ஒரு சின்ன விஷயம் எல்லா கோவில்லையும் தட்சிணாமூர்த்தி இப்படி கை வச்சு உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து இருந்தவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி ஆகிய ஆலவர் செல்வன் தென்முக கடவுள். அவரை பார்த்து இப்படின்னு ஒன்னே அவர் ஞானம் கிடைச்சு உட்கார்ந்துட்டார். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தார் தட்சிணாமூர்த்தி. அப்படின்னு கூப்பிட்டார். இவர் வாயை குட்டி குருநாதர்கிட்ட போகும்போது மூக்கையும் வாயும் சேர்த்து மாஸ்க் போட கத்து கொடுத்தது சைவம். அவங்க இன்னைக்கு மாஸ்க் போடுறது உலகத்துல பெரிய முக்கியமான வச்சால வெட்டு 20-29 உலகம் பூரா வச்சோமா. ஆனா பெரியவங்கிட்ட பேசும்போது மாஸ்க் போட்டு பேசணும். இதான மாஸ்க் நமக்கு அந்த காலத்துல. அப்படி போய் நின்னார். அப்படி சிவாய ஒரு வார்த்தை சொன்னார். முடிஞ்சு போச்சு. மாணிக்கவாசகர் வந்த வேலையை விட்டுட்டார். நான் தான் யாருன்றதை விட்டுட்டார். நான் எனது முடிஞ்சு போச்சு. நிறைய காசு செல்வதா இருந்துச்சா? கற்றா கோவில் அப்படின்னு கட்டினார். கட்டின இடம் திருப்பெருந்துறை. கட்டின கோவில் ஆத்மநாதர் கோயில். கட்டினவர் மாணிக்கவாசகர். கட்டு கோயில் இங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ஆளு நாகப்பட்டினம் போல நைஜீரியாவுக்கும் போல ஒரு நடுவுல ஒரு ஊர்ல உட்காந்துட்டு கோயில் கட்டிட்டு இருக்காரு. அரசு பணத்தை வச்சு அப்படின்னு வந்தது போறோம். மாணிக்கவாசகர் அரசு பண்ணி கொண்டு வந்தான். இவர் இங்க கோயில் கட்டிட்டு இருந்தாரா? எல்லாம் சிவன் செய்யும். குருநாதர் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? ஏன்னா எனக்காக தூக்கி ஸ்விஸ் பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டேன். பெருமானம் கட்டினேன். வா போலாம். சரி கூட்டு போயிட்டான். அரசு பண்ணிட்டான். பெருமான்கிட்ட போய் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு பெருமான்கிட்ட போய் நிக்கிற பெருமானே அவரு அப்படி குருநாதர் சொல்றாரு. என்ன பிரச்சனை? மாதிரி குதிரை கேட்கலாம். என்ன பண்றாங்க? ஆவணி மூலம் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வரும்னு சொல்லிட்டு போ பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. பெருமான் சொல்லிட்டாரு எப்படி வரும்? நீங்க எங்க குதிரை வியாபாரம் பண்றீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்கல. குருநாதருக்கு கேள்வியே கேட்கக்கூடாது. குருநாதர் சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகம் கேட்கலாம். ஆனா என்ன பண்ண கூடாது? குருநாதரை சந்தேகப்படக்கூடாது. குருநாதருக்கே சந்தேகம் கேட்கலாம். ஆனா குருநாதரே சந்தேகப்படும். நீங்க சந்தேகப்படுற மாதிரி குருநாதர் இருக்கலாம். ஏன்னா நிறைய குருநாதர் சந்தேகம் கேட்டு விடுவோம். அப்ப அவங்க குருநாதர் அல்ல, குரு குரு பாக்குறநாதர்னு புரிஞ்சுக்கலாம். குருநாதர் இருக்காரு. அதனால குருநாதர் என்ன சொல்லிட்டாரு? அவரு ஆவணி மூலத்தில் குதிரை வருனார். நேர மதுரைக்கு போனார். ஆவணி மூலத்தில் குதிரை வருனாரு. அவன் மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கொண்டு போய் ஏது கொண்டு போய் தெரியல. ஆவணி மூலம் வந்துச்சு. பெருமான் என்ன பண்ணாரு? நிறைய காட்டுல நிறைய தெரியுது. எல்லாம் நிறைய பிடிச்சாடு கொண்டு எல்லாத்தையும் குதிரையா மாற்றி விட்டாரு. நரி கூட குதிரையா மாறிடுச்சு. சரியா? சிவபெருமான் தலைமை சேவகனா இந்த நிறைய இடத்துல குதிரை சேவகனா வந்தாருன்னு திருவாசகத்துல பதிவு செய்தார் மாணிக்கவாசகர். அவனுக்கு பேரு ராவுத்தர்னு பேரு. குதிரையை மேய்க்கிறவனுக்கு பேரு ராவுத்தர். யானையை மேய்க்கிறவனுக்கு பேரு மாவுத்தர். தெரிஞ்சுக்கோ. யானையை மேய்க்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பேரு மாவுத்தர்னு பேரு. குதிரையை மேய்க்கிறவங்களுக்கு பேரு என்னது? ராவுத்தர். தலைமை குதிரையில பெருமான் என்ன பண்றான்? அப்படி ராவுத்தர். இதெல்லாம் நீங்க திருப்பெருந்துறையில போய் பாத்தீங்கன்னா குதிரை சேவகனா அந்த சிற்பம் இருக்குங்க. ஏன்னா
முடிச்சுட்டு வந்து அந்த கோவில் கம்ப்ளீட் பண்ணாரு, இன்கம்ப்ளீட்டா விட்டு போயிருக்காரு. இப்போ முடிச்சுட்டு வந்து கோவிலை கம்ப்ளீட் பண்ணும்போது சிவபெருமான் எப்படி வந்தாருன்னா அந்த தூண்ல வச்சிருக்காரு. அப்ப மாணிக்கவாசகர் முதலமைச்சராக இருந்த போது எப்படி இருந்தாரு, மாணிக்கவாசகராக அவர் சீடராக மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்காருன்னா அந்த தூண்ல சிற்பங்கள் இருக்கு. அப்படி சிவபெருமான் வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி. சிவபெருமான் அந்த குதிரை மேலேயே உட்கார்ந்துருக்காரு. ராஜா வந்தா இவர் இறங்கல, மாலை காமிக்கிறார். அவர் அப்படியே அந்த இது குச்சி இருப்பாரு, குதிரை அந்த குச்சியில மாலையை வந்து குதிரை ராஜா போட சரி ரைட்டு. குதிரை எல்லாம் வந்து கட்டு, அவனுக்கு சிறு புதுவெளியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. சிவபெருமான் போயிட்டார். குதிரை லைன்ல கட்டிட்டாங்க. குதிரை வந்து பகல்ல, ராத்திரி ஆனோடனே குதிரையாவே இருந்தாலும் அது உள்ள என்ன இருக்குது, நரி. அதான் ஆன்மா. அதுதான் சொல்றோம். ஆன்மா எது, நரி. எல்லாம் கடந்து ஊன்னு கத்திச்சு. என்ன குதிரை வித்தியாசமா கிடைக்குதுன்னு நினைச்சேன். திருப்பி எல்லாம் சேர்ந்து நிறைய மாறி இருக்கிற அங்க இருக்கிற நல்லா இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு குதிரை உள்ள உழுந்து குடுங்கி எல்லாம் ஊரெல்லாம் கலவரம் பண்ணிட்டு ஓடியே போய் சொல்லலாது. ஒன்றே நடிப்பு முடிஞ்சோன்னா அது வந்து வேஷத்தை கலைச்சிட்டு போயிடுச்சு. இவன் ஏதோ மாயம் பண்ணிட்டான், ஏமாத்திட்டான் சொல்லி மாணிக்கவாசகரை கொண்டு போய் வைகை ஆத்துல நிக்க வச்சுட்டு அன்னியிலேருந்து இன்னி வைகையில தண்ணி வந்துச்சு. வேரோட்ட மாணிக்கவாசகருக்கா வந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா வைகை ஆத்துல கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கள்ளர்கள் விழா நடத்தான்னு வச்சுக்கோங்களேன். வைகை தண்ணியே ரோடே போட்டால கொடுக்க நீ மதுரை போனீங்கன்னு தெரியும், காத்துக்குள்ளே இறங்கி ரோடு போகும். அப்ப வைகை ஆத்து மணல் நிக்க வச்சுருக்கான் கண்ணன். கணேச பெருமான் என்ன பண்ணாரு, கங்கையிலிருந்து ஒரு டிராப்ஸ் தெளிச்சு விட்டார். வைகையில கரவுண்டு மாணிக்கவாசகர் காப்பாற்றப்பட்டார். அப்பதான் சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த படம் இதெல்லாம் அதுக்கு அடுத்த அப்படியே திருவிழா. அப்ப பெரம்பு எடுத்து வேலையை செய்ய மாட்டேங்கிறது அடிச்ச போது பெரும்படி எல்லாருமே சுழில் 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 விழுந்தது. அப்பதான் எல்லா உயிர்களுக்கும் பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டார். மாணிக்கவாசகர் விடுதலை செய்து நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக இல்ல அரசனாவே ஆளுநர், இதுக்காக நான் ஆசைப்பட்டேன், என்ன முடிப்போம், நான் போய் மீதி கோவில் கம்ப்ளீட் பண்றேன்னு போயிட்டார். அப்படி அவர் திருப்பெருந்துறையில் தொடங்கிய திருவாசகம் நேரத்திலேக்கு போனார். நமச்சிவாய வாழ்கள் தொடங்கினார். திருப்பெருந்துறையில் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பாடினார். திருவம்பாவிய திருவண்ணாமலையில் பாடினார். இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தார். ஆணி திருமணத்துக்கு வந்தார். தரிசனம், நடராஜர் தரிசனம். அதுக்கு பேர் கண்ட பத்து. யாரை பார்த்து பாடினது, நடராஜரை பார்த்து பாடிய அந்த திருவாசக பகுதிக்கு என்ன பேரு, கண்ட பத்து பேர். 163வது பதி. திருவாசகத்துல மாணிக்கவாசகர் அருளிய பகுதி 51 பகுதிகள் மொத்தம் எத்தனை, 51. அதுல 31வது 8ல 31 போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது, கண்ட 10. 10னா 10 பாடல்கள்.